Welcome to Money Management channel. Last week market வந்து பாசிட்டிவா தான் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா FI ஓட பையிங் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. லாஸ்ட் 3 டேஸ் கன்சிக்யூட்டிவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15000 கோடிக்கு பக்கமா வந்து FI வந்து பை பண்ணிருக்காங்க. நெட் பையர்ஸ் இருக்காங்க. ஏப்ரல் 15 அன்னைக்கு ஒரு 6000 கோடியும் ஏப்ரல் 16 அன்னைக்கு ஒரு 4000 கோடிக்கு பக்கமாகும். ஏப்ரல் 17 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4600 கோடிக்கு மேலே வந்து FII வந்து நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு ஃபேவரா வந்துகிட்டே தான் இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா டாலரோட வேல்யூ வந்து FIIயோட ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே தான் இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2100 லெவல்ல PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப் வார் வந்து யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுனால பெரிய அளவுக்கு ஒன்றும் இந்தியாவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்காது. ஸோ இதுல பெனிஃபிட் ஆகிற கண்ட்ரியா இந்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல லாஸ்ட் வீக் நியூஸ் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆயிருக்கு. அதர்வைஸ் இப்ப நம்மளோட கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து செக்டர் ரொட்டேஷன் நடக்கும். அந்த வகையில் எந்தெந்த செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அந்த வகையில ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ்ல நல்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் போகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் மெம்பர் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோலயே வந்து ஒரு சில ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ ஒரு பவர் கிரிட் ஷேரை பத்தி கேட்டிருக்காரு. மேக்சிமம் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எதுவும் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. பவர் கிரிட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கம்பெனி தான். இது டிவிடெண்ட் ஓரியன்ட் இந்த மாதிரி நீங்க ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணலாம். கொஞ்சம் க்ரோத் ஓரியன்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த கம்பெனிஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய க்ரோத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நல்ல கம்பெனி தான். இதுலயே பிரைவேட் செக்டர்ஸ் கம்பெனிஸ் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா பவர் ரிலேட்டட்ல நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற கம்பெனிஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா AI ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இன்னும் பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல கம்பெனிஸ் இல்லாம தான் இருக்கு. ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து அதை பத்தி நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸும் பார்க்கலாம். என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளவு வந்து US ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் US ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. ஒரே ஒரு ETF மட்டும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. மோதிலால் ஒஸ்வால் நாஸ்டாக் 100 ETF வந்து ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து 1 இயரா இந்த ETF வந்து நான் பை பண்றது இல்ல. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா இதோட வேல்யூ INAV பாத்தீங்க அப்படின்னா 152 இருக்கு. அதோட பிரைஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 15 ரூபீஸ்க்கு பக்கமா காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் US மார்க்கெட்ல எல்லாருமே ஆர்வம் இருக்கிறதுனால இந்த ETF ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஓவர் பிரீமியம் வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோட ஆக்சுவல் வேல்யூவோட காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மோதிலால் ஒஸ்வால் பாத்தீங்க அப்படின்னா இந்த ETF வந்து ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்கிறப்ப மட்டும்தான் வந்து நான் அக்குமுலேட் பண்ணலான் இருக்கேன். அதர்வைஸ் இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதர்வைஸ் பெரிய அளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ இந்த ஓவர் வேல்யூஷனா இருக்கிறதுனால இந்த 1 இயரா வந்து இதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்றது இல்லை. US ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் நமக்கு வந்து இதுக்கு ஓரளவுக்கு ஓகேன்றல ஆகும். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா டாலர் ரூபி கன்வர்ஷன் ஆகட்டும், புரோக்கரேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம மினிமம் அமௌண்ட்டை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா பெரிய குவான்டிட்டி எதுவும் வராது. நமக்கு சப்போஸ் ரிட்டர்ன் வந்தாலுமே இந்த செலவுலேயே ஜாஸ்தி போயிடும். அதனால முடிஞ்ச வரை இந்தியன் மார்க்கெட்லயே வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பெரிய ஒரு அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்றப்ப US மார்க்கெட்டை பார்க்கலான் இருக்கேன். இப்போ ஷார்ட் டைம்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ற ஐடியா கிடையாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு அப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம சேனல்லே அதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அந்த வகையில ஒரு 5 ஸ்டாக் நம்ம வந்து 2 கேட்டகரியா பார்க்க போறோம். லாங் டேர்ம்ல நல்ல டிவிடெண்ட் கொடுத்த ஒரு 5 ஸ்டாக்கும்
பர்டிகுலரா லாஸ்ட் இயர்ல மட்டும் நல்ல டிவிடெண்ட் கொடுத்த ஒரு 5 ஸ்டாக்கே வந்து இது 2 கேட்டகரியா பிரிச்சு பார்க்கலாம். டிவிடெண்ட் மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. இதுல மேக்ஸிமம் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னாவே பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் இப்ப வேதாந்தா குரூப் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஜாஸ்தி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அதிக டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி அப்படின்னா வேதாந்தா குரூப் 43.5 ரூபீஸ்க்கு பக்கமா டிவிடெண்ட் கொடுத்து இவங்க தான் டாப் பிளேயரா இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட குரூப்லயே இருக்கிற இன்னொரு கம்பெனி ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 29 ரூபா ஒரு ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல் இந்தியா, ONGC, PPCL வந்து டிவிடெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 26 ரூபா 35 காசோ, ONGC பொறுத்த வரைக்கும் 13 ரூபா 50 காசு, PPCL பொறுத்த வரைக்கும் 15 ரூபா 50 காசு கொடுத்திருக்காங்க. மேக்சிமம் இவங்க வர்ற ப்ராஃபிட்டை எல்லாமே வந்து டிவிடெண்டா வெளியே கொண்டுட்டு வந்ததுனால இந்த கம்பெனியோட growth எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கண்டினியூஸா இவங்க டிவிடெண்ட் கொடுக்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட PE ரேஷியோவை வந்து ஓரளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பர்டிகுலரா கோல் இந்தியா, ONGC, PPCL இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 10க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ். இது எல்லாமே கடன் இல்லாத கம்பெனிஸ் தான். டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கன்சிடர் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் குரோத்தை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேதாந்தா குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இவங்களோட கடன் வந்து ஜாஸ்தியா இருக்குது. இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிளியரா புரியும். வேதாந்தாவுக்கு 2.13 இருக்கு, ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 1.83 இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிவிடெண்ட் பர்பஸ்க்கோசரம் இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க கன்சிடர் பண்றத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. என்னோட ஹோல்டிங்ஸ்ல இந்த ஸ்டாக் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்கே வாங்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற growth oriented ஸ்டாக்கை வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில் ஒரு 5 ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 இயர்ஸ் நம்ம எடுத்தாலும் நல்ல டிவிடெண்ட் கொடுத்து சென்செக்ஸோட பர்சன்டேஜ்ல பீட் பண்ண ஒரு 5 கம்பெனியை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், HDFC, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஏசியன் பெயிண்ட், கிறிஸ்கல் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்தது. இந்த கம்பெனி ஆவரேஜ் ரிட்டர்ன் லாஸ்ட் ரிட்டர்ன் எல்லாம் 425% பக்கமா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதே டைம்ல சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 242% வந்து ரிட்டர்னை கொடுத்திருக்கு. ஸோ சென்செக்ஸை விட எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை கொடுத்த இந்த 5 கம்பெனி வந்து லாஸ்ட் 10 இயர் மட்டும் இல்ல இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்மே வந்து எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை கொடுத்த கம்பெனி அப்படின்னு வேல்யூ ரிசர்ச்ல இருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து எது உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கா இருந்துச்சு அப்படின்னா மேபி இதை கண்டினியூவா வந்து நீங்க மெயின்டைன் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC இருக்கு, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஏசியன் பெயிண்ட் இருக்கு. ஸோ பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமும் கிறிஸ்கல் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனியாஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனிஸை வந்து நம்ம growth oriented stock plus dividend stocks கேட்டகரியில வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டியூவல் பெனிஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்த கேட்டகரியில உங்களுக்கு ஒன்லி டிவிடெண்ட் மட்டும் தான் கொடுக்கும், ஸ்டாக் அப்ரிசியேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி கம்பெனி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் growth பேஸ் பண்ணி இதோட growthம் இருக்கும், அதே மாதிரி நல்ல டிவிடெண்ட் பே ஆகணும் ஒரு லாங் பீரியட்ல கிடைக்கும். ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கு. இப்போ இந்த growth oriented டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு வந்து எல்லா வகையிலும் பெனிஃபிட் ஆகி தான் இருக்கு. HDFC பேங்கை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோலயே டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஏசியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ரெண்டப்ப கொடுத்தது. இப்ப இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல மோனோபோலியா இருந்த கம்பெனி இப்ப இதுக்கு வந்து நல்ல ஒரு ஹெவியான காம்படிஷன் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. பர்டிகுலர் பிர்லா ஒர்க்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி கூடிய சீக்கிரம் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் பெயிண்ட் வரப்போறாங்க, JSW பெயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சேல்ஸ் பிரஷரை கொண்டுட்டு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து 3400 ரூபாய்க்கு மேல போன கம்பெனி இப்ப ஆல் டைம் லோவுக்கு பக்கமா 2500 ரூபாய்க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிறிஸ்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நல்ல ஒரு கடன் இல்லா கம்பெனியா தான் இருக்கு. PE பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸா இருக்கு. பிடிலைட்டை பொறுத்த வரைக்கும் இதை பத்தி நம்ம டீடைலாவே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி தான். இவங்களும் வந்து இவங்களோட பிசினஸ் மாடலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட growth-ஐயும் பேஸ் பண்ணி
ஓரளவுக்கு கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்கா இருந்தாலும் நல்ல ஒரு பிரைஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை எஸ்ஐபி மோட்லயோ இல்ல கரெக்டான டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்பயோ லம்சம் மோட்லயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ஏசியன் பெயிண்ட், பிடிலைட் இதுல வந்து நான் கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏசியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 2100 ரூபாய்ன்ற லெவலுக்கு வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல 2200, 250 அதுல வந்து கொஞ்சம் நான் அக்குமுலேட் பண்ணேன். ஸோ மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ஷன் ஆகி கிடைச்சிச்சு அப்படின்னா லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். போட்டி இருந்தாலும் இந்த கம்பெனி எல்லாமே உடனே வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடரா இருக்க போறாங்க. ஸோ வேல்யூஷன் வைஸ், பிரைஸ் வைஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இந்த மாதிரி கம்பெனியை வந்து நம்ம லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில ரீசன், அதாவது இப்போ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. அதோட பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுங்க, அதோட ஃபியூச்சர் க்ரோத்தை செக் பண்ணுங்க, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்னை ஃபியூச்சரில் கொடுக்கும் அப்படிங்கிறதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பியூரா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணாமல் growth oriented plus dividend stock செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.